Hi and hello, welcome to Health History channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு டிஃபரெண்டான ஒரு ஃப்ரூட் சாலட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது வந்து மில்க், அதுக்கப்புறமா ஒயிட் சுகரோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதுல ரொம்ப வீகனான ஹெல்த்தி ஃப்ரூட் சாலட் ரெசிபி தான் இது. இந்த ரெசிபி நம்ம இன்றைக்கி பப்பாயா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். பப்பாயா வந்து ஒரு 2-3 கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி, இது வந்து நாட்டு பப்பாளி, அதனால ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக தான் இருக்கும். இது கூட நம்ம வந்து சியா சீட்ஸ் தேவையான அளவுக்கு தூவி, இதில் வந்து ஒரு வெட்னஸ் இருக்கும் இல்லையா பப்பாயாவில், அந்த ஈரத்துலேயே வந்து இந்த சியா சீட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஷ்யூஸையும் தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறோம். இது எதுக்குங்கிறத அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்க்கலாம். கேஷ்யூஸ் ஊற வச்சதுக்கப்புறமா இதையும் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டணும். இந்த கேப்பில் வந்து நம்ம சீட்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த சீட்ஸ் வேணுமோ நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெசிபிக்காக பம்கின் சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சீட்ஸை வந்து நம்ம இடித்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். அதை வந்து கோர்ஸாக வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கிட்டால் போதும். ஏன் நம்ம இடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மிக்சியில் போடும்போது அது வந்து ரொம்ப பிசுபாகி ஆயில் கண்டென்ட் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கோர்ஸாக நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு, இதை வந்து நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சியா சீட்ஸையும் பப்பாயும் சேர்த்து, அந்த மிக்சரில் வந்து இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ட்ரெஸ்ஸிங் இருக்குது இந்த ஃப்ரூட் சாலடுக்கு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப். இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேஷ்யூஸ் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேஷ்யூஸ் வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் வாட்டரோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து இன்னொரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பப்பாயா வந்து ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப ஃபைனாக இருக்கணும். இதை வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் மாதிரி இந்த ஃப்ரூட் சாலடுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹனி பிடிக்கல, ஸ்வீட் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து க்ரன்ச்சியான ஏதாவது சில ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மாதுளம்பழம் மட்டும் இருந்ததுனால அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் க்ரன்ச்சியாக தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பிளாக் ரைசன்ஸ் சீட்லெஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சீட் உள்ளது வந்து ரொம்ப ஹெல்த்தி. அது கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ரூட் சாலட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.